குலம் காக்கும் குரங்கணி முத்துமாலை அம்மன். பெண் தெய்வங்களை வழிபடும் அம்மன் வழிபாடு பெரும்பாலும் ஆனி ஆடி மாதங்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக நடைபெறுகிறது. முன்பு காலரா அம்மை போன்ற கொடிய நோய்களிலிருந்து காக்க அம்மன் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆடி மாதம் கூழூற்றி வழிபடுவது தொன்று தொட்டு நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயற்கையில் சூழ்ந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும் திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் தங்கியிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. ராமாயணத்துடன் தொடர்புடைய முத்துமாலை அம்மனின் வரலாற்றை பார்ப்போம். அயோத்தி மன்னர் தசரதனின் மகன் ராமன் தனுஷ் வில்லை உடைத்து ஜனகன் மகள் சீதையை மணமுடித்து வாழ்ந்து வந்தார். அப்போது கைகேயின் வரத்தின் காரணமாக 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். வனத்தில் ராமருடன் வசித்து வந்த சீதையை இலங்கை வேந்தன் ராவணன் சிறைப்பிடித்து சென்றான். சீதையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமனுக்கு குரங்கு படைகள் உதவின. இலங்கைக்கு செல்ல ராமன் தனது வானர சேனையை அணிவகுத்து நிற்க செய்த இடமே குரங்கணி ஆகும். குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இவ்வூர் குரங்கணி என பெயர் பெற்றது. ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது ராமனுக்கு அடையாளம் காட்டுவதற்காக சீதை தனது கழுத்தில் கிடந்த முத்துமாலையை கழற்றி வீசினாள். அந்த முத்துமாலை தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள குரங்கணியில் விழுந்தது. தரையில் விழுந்த முத்துமாலை ஜோதியாக ஒளி வீசியது. அப்போது அந்த வழியாக வந்த பனையடியான் என்பவர் முத்துமாலையை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கருதி அருகில் கிடந்த மண் சட்டியை எடுத்து அதில் முத்துமாலையை போட்டு மூடினார். அதன் பின்னர் அவரால் அதனை எடுத்து செல்ல முடியவில்லை. அந்த இடத்தில் ஜோதி வடிவமாக முத்துமாலை மின்னியது. முத்துமாலை கிடந்த இடத்தில் சீதாதேவி தங்கியிருப்பதாக கருதி முத்துமாலை அம்மன் என்று வழிபடுகின்றனர். நவாப் ஆட்சி காலத்தில் தாமிரபரணி ஆற்றில் கரையை நீராக அமைக்க எண்ணினர். அதற்கு கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருப்பதாக கருதிய அவர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை அனுப்பி கோவில் சுற்றுச்சுவரை அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி அதிகாரி குரங்கணிக்கு குதிரையில் வந்தார். இதனை அறிந்த பொதுமக்கள் அதிகாரியின் செயலை தடுத்தனர். அப்போது அதிகாரி, இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுகிறேன், அந்த அம்மன் பதிலுக்கு சத்தம் தருமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் நிச்சயம் பதில் தரும் என்றனர். அதிகாரி முத்துமாலை அம்மனை 3 முறை பெயர் சொல்லி கூப்பிட்டார். உடனே கோவில் கருவறையிலிருந்து என்ன என்று இடி முழங்கியது போன்று சத்தம் கேட்டது. இதை கேட்ட அதிகாரி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். அவரது குதிரையும் மயங்கி சரிந்தது. அங்கு கூடியிருந்தவர் மயங்கிய அதிகாரி குதிரை மீது அம்மன் தீர்த்தம் தெளித்து எழுப்பினார். கண் விழித்த அதிகாரி முத்துமாலை அம்மனின் அருளை உணர்ந்து கோவில் சுற்றுச்சுவரை இடிக்காமல் விட்டார். மேலும் கோவிலில் 2 மண் குதிரைகளை செய்து வைக்கவும் உத்தரவிட்டார். அவ்வாறு வைக்கப்பட்ட மண் குதிரைகளை இன்றும் கோவிலில் பெரிய சுவாமி சன்னதியில் காணலாம். கடந்த 1957ஆம் ஆண்டு கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தபோது அம்மனின் முத்துமாலையை மூடியிருந்த ஓட்டு சீலை விலக்கப்பட்டு கல்லினாலான திருமேனி சிலாசாசனம் செய்யப்பட்டது. அன்று முதல் தினமும் கோவில் நடை திறக்கப்பட்டு குடமுழுக்காட்டு அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு பகலிரவு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. முத்துமாலை அம்மன் சன்னதியில் இடப்புறமும் வலப்புறமும் பரிவார மூர்த்திகளின் சன்னதிகள் புடைசூழ அமைந்திருக்கின்றன. இதில் அம்மனுக்கு இடப்புறம் நாராயணர், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களின் கோபுரத்துடன் கூடிய சன்னதி உள்ளது. சீதை தூக்கி எறிந்த முத்துமாலையை ராமன் கிழக்கே நின்று மேற்கு முகமாக பார்த்ததால் இங்கு நாராயணர் கோவில் மேற்கு முகமாக இருக்கிறது. முப்பிடாதி அம்மன், சப்த கன்னிகைகள், பார்வதி அம்மன், பிரம்மசக்தி, மாரியம்மன், சந்தன மாரியம்மன், பைரவர், வீரபத்திரர் ஆகிய தெய்வங்களுக்கு இங்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மேலும் விநாயகர், சிவன், விசாலாட்சி, நவக்கிரகங்கள் அருள்பாலிக்க மூலவராக முத்துமாலை அம்மன் கிழக்கு முகமாக அமர்ந்தபடி அருளாட்சி புரிந்து வருகிறார். ஆனி பெருந்திருவிழாவில் முத்துமாலை அம்மனுக்கு தங்கத்தால் திருமேனி அலங்காரம் செய்யப்படும். ஆனி திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்பாக கால்நாட்டு வைபவம் நடைபெறும். முத்துமாலை அம்மன் சன்னதியின் தென்புறம் முப்பிடாதி அம்மன் முன்னிலையில் அன்று மதியம் அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடத்தி கால் நாட்டப்படும். விழாவிற்கு 8 நாட்கள் முன்பாக ஆண்கள் பெரிய சாமிக்கு கயிறு சுற்றி ஆடி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து கோவிலை சுற்றி வருவர். ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னே திங்கட்கிழமை மாலையில் அம்மன் தங்க திருமேனி அலங்கார ஆபரணங்களுடன் எடுத்து சென்று அம்மன் திருநடை திறப்பு வைபவம் நடைபெறும். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்ய பூஜை நடைபெறும். இரவில் ஸ்ரீ நாராயணர் சப்பரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் அம்மன் கோட்டையை வலம் வந்து வீதி உலா வருவார். ஆனி திருவிழா முடிந்து 8ஆம் நாள் தீர்த்தவாரி நடைபெறும். அன்று உற்சவர்கள் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருள்வர். ஆனி பெருந்திருவிழாவை ஒட்டி பக்கத்து கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து ஆடு வெட்டி பொங்கலிட்டு வழிபாடு செய்வர். முத்துமாலை அம்மனை வழிபட்டால் குலம் தழைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தோஷங்கள் விலகும். செய்வினை, பில்லி சூனியம் பிடித்தவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பெரிய சாமிக்கு அரளி மாலை அணிவித்து வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் உடனே தீர்ந்துவிடும். இதனால் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அரளி மாலை அணிவித்து பெரியசாமியை வழிபடுகிறார்கள்.
கோவில் தினமும் அதிகாலை 5 மணி முதல் பகல் 1:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். ஆற்றில் மிதந்து வந்த பெரியசாமி. குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலில் அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கி பெரியசாமி சன்னதி உள்ளது. கோவில் பூசாரி மற்றும் ஊர் மக்கள் கனவில் தோன்றிய முத்துமாலை அம்மன், கேரளாவிலிருந்து எனது காவல்காரன் பெரியசாமி நாளை தாமிரபரணி வெள்ளப்பெருக்கில் சிலை வடிவில் மிதந்து வருவான். அவனை வரவேற்று எனது கோட்டைக்குள் எனக்கு வலதுபுறம் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அமைத்து விடுங்கள் என்று அருளினார். அம்மன் உத்தரவுபடி தாமிரபரணி வெள்ளத்தில் வந்த பெரியசாமியை வரவேற்று கோவில் அமைத்து வழிபடுகின்றனர். பெரியசாமி கோவில் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். அமைவிடம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் முத்துமாலை அம்மன் கோவில் உள்ளது. நெல்லை திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள தென் திருப்பேரை ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் இக்கோவிலை அடையலாம்.